Good evening guys. So today's topic was the definition random variable. Okay, so let's see. Let S be the sample space associated with an experiment E. Yeah, random is X is a real valued function defined on S. Okay, so there are two types of random variables. The first one is discrete random variable and the second one is continuous random variable. So first let us see discrete random variable. So definition, a variable can assume certain integer value between two given points is called discrete random variable. That is finite number of values. Examples, the number of children in a particular village, the number of doctors working in a particular district. அதாவது என்னென்னா ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா ரேண்டம்னா ஜென்ரலாக என்ன மீனிங்கு, இப்போ ஒரு கிளாஸ்க்கு போகிறோம், கிளாஸ்க்கு விட்டு ஜென்ரலாக ஒருத்தவங்கள ரேண்டமாக யார்கிட்டையாவது ஒரு சொல்லி விடுறோம், ரேண்டமாக அந்த கிளாஸ்லேருந்து ஒருத்தர் வர சொல்லு அப்படின்னா யாராவது ஒருத்தர் வருவாங்க. ஓகேவா, அந்த யாராவது ஒருத்தர் வராங்கன்றதை நம்ம என்ன பண்ண முடியும், கவுண்ட் பண்ண முடியும். பர்டிகுலராக இவ்வளோதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ தட் இஸ் அ டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள். அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ், தட் இஸ் அ ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னா இவ்வளோதான் அப்படின்ட்டு நம்மளால் கவுண்டபிள், தட் இஸ் கவுண்டபிள். ஓகே, கவுண்டபிளாக சொல்ல முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், தி நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன் எ பர்டிகுலர் வில்லேஜ். அதாவது ஒரு வில்லேஜ் இருக்குது, ஒரு வில்லேஜ் எடுத்துக்கிறோம், அந்த வில்லேஜில் எத்தனை சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னு நம்மளால் கண்டிப்பாக கவுண்ட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் அ டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள். அடுத்தது பாருங்கள், தி நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் ஒர்க்கிங் இன் எ பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டில் இருக்க ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிறோம், அந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு நம்மளால் கரெக்டாக கவுண்ட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் அ பாசிபிள் ஒன். ஸோ இட் மீன்ஸ் தட் டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள். ஓகே, let's see the continuous random variable. A variable can assume any value between two given points is called continuous random variable. May be finite or infinite. So simple, அது வந்து countable, இது வந்து uncountable. That's it. Okay, அதாவது infiniteனா நம்மளால் இதோட முடியுது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. It will be a continuous. Continuousனாலே என்ன மீனிங்கு, தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். So that is a continuous random variable. எக்ஸாம்பிள் பாருங்கள், the லைஃப் டைம் ஆஃப் அ மோட்டார் இன் எ கம்பெனி. அதாவது ஒரு கம்பெனியில் ஒரு மோட்டார் இருக்குன்னா அந்த மோட்டாரோட லைஃப் டைம் என்ன, அது எவ்வளோ நாள் உழைக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு ஷுவராக தெரியாது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். மிஷின் மேனுஃபேக்சரிங்கு அந்த மாதிரி பேஸ்ட் அப்பான் தட் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஒர்க்கிங் ப்ராசஸ் இதெல்லாம் வச்சு அது வந்து எவ்வளோ நாள் போகுதுன்றதை பொறுத்து தான் அமையுமே தவிர, நம்மளால இப்போ ஒரு மிஷின் வாங்கி மோட்ரு வாங்கி போடுறோம் அப்படின்னா இந்த மோட்ரு வந்து இன்னும் 1 வருஷம் தான் இருக்கும், 2 வருஷத்தில் கரெக்டாக ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக டிஃபைன் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ அதான். நெக்ஸ்ட்டு இது புரியுதா, ரேண்டம் வேரியபிள் எத்தனை இருக்குது, டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள் அண்டு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எ டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள். அதாவது டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள்னால் அதை வந்து அதில் என்ன பண்ணுவோம்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம். let x be a discrete random variable, then the function p of x equal to xi, p of xi I equal to 1 2 3 etc. Condition, p of xi greater than or equal to 0 for all I equal to 1 2 3 etc. Second one, summation I equal to 1 to infinity p of xi equal to 1. ஸோ இதில் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள்னா என்னன்னு சொல்லுவோம், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா, டிஸ்கிரிட்டுனாலே அந்த இடத்துல ப்ராபபிலிட்டி இருக்கும், அதாவது பீன்ற லெட்டர் இருக்கும். ஓகே, அந்த பீன்ற லெட்டர் இருக்குன்னா அந்த p of xi ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோன்னா இட் மஸ்ட் பி a greater than or equal to 0, it never be negative. Okay, the first condition. Second condition என்ன, summation நம்ம probability mass function போட்டாலே அந்த இடத்துல first probability pன்ற லெட்டர் யூஸ் பண்ணுவோம், the second one summation யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, summation of I equal to 1 to n, இதோட வேல்யூ எப்போதுமே என்னவா இருக்கும், 1. that means total probability equal to 1. புரியுதுங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள்னா லெட்டர் வந்து p இருக்கும், greater than or equal to 0, சம்மேஷனோட வேல்யூ 1 இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து சில ஃபார்முலாஸ் பாருங்கள். இந்த distribution function of x or f of x cumulative distribution function ஃபார்முலா என்னென்னா f of x equal to p of x less than or equal to small x. அடுத்தது to find constant value, அதாவது சம்மில் வந்து k, s, r இந்த மாதிரி சம் வேரியபிள் கான்ஸ்டன்ட் இருக்கும், அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு எது யூஸ் ஆகும்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து to find மீன் ஃபார்முலானா e of x equal to summation x into p of x மீன் வேல்யூ. variance of x equal to e of x square minus e of x whole square. இந்த e of x square எப்படி கண்டுபிடிக்கணும், summation x square into p of x கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நான் ப்ராப்ளம் போடும்போது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து f of x equal to p of x less than or equal to x, constant value, total probability equal to 1, mean value, e of x equal to summation x p of x, variance of x equal to e of x square minus e of x whole square. Okay, clear girls?